வணக்கம் சொந்தங்களே, இன்றும் ஒரு முக்கியமான தொகுப்பினூடாக உங்களை சந்திக்கின்றேன். அதாவது தேசிய அமைப்பின் இடைப்பாளராக இருக்கக்கூடிய அருட்தந்தை மா. சக்திவேல் அவர்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி காலம் என்பது தமிழ் மக்களுக்கான ஒரு கொடிய காலம். அந்த காலத்தினூடாக அல்லது அந்த ஆட்சியினூடாக தமிழ் மக்கள் எதனையும் சாதிக்க முடியாது, தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என்பதை அருட்தந்தை மா. சக்திவேல் அவர்கள் அடித்து சொல்லியிருக்கிறார் அல்லது அடித்து கூறியிருக்கிறார் என்பதை பொருத்தமாக இருக்கும். அந்த வகையிலே அண்மையிலே டில்வின் சில்வா அவர்கள் கூறியது விடயத்தை அவர் இந்த இடத்திலே சுட்டி காட்டியிருக்கிறார். தேசிய மக்கள் சக்தி என்பது ஜேவிபியினுடைய மறுவடிவம். ஜேவிபி என்கின்ற அந்த கட்சியைத்தான் இன்னொரு விதத்திலே தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இரண்டும் ஒன்றுதான் என்கின்ற விடயத்தை அண்மையிலே டில்வின் சில்வா அவர்கள் சொன்னதை இந்த இடத்திலே அருட்தந்தை மா. சக்திவேல் அவர்கள் அந்த விஷயத்தை கோடிட்டு காட்டியிருக்கிறார். நிச்சயமாக தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே எந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலமாக இருந்தாலும் அவர்களுக்கு எதுவும் கிடைக்காது, கிடைக்கப் போவதுமில்லை. அரசாங்கம் அவர்களுக்குரிய தீர்வையோ அல்லது அவர்களுடைய அரசியல் அபிலாசைகளையோ நிறைவேற்றப் போவது கிடையாது என்கின்ற விடயத்தை தான் இப்போதைக்கு அருட்தந்தை மா. சக்திவேல் அவர்கள் இந்த இடத்திலே முன்வைக்கிறார். தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் நீண்ட காலமாக ஒரு அடிமைப்பட்ட இனமாக அல்லது ஒரு வலியை சுமந்த இனமாக அன்று தொடக்கம் இன்று வரையும் வாழ்ந்து வருகிறார்கள். தங்களுடைய இனம் சார்ந்து அல்லது அவர்களுடைய விடுதலை சார்ந்து அரசியல் ரீதியாக தோற்கடிக்கப்பட்ட தமிழர்கள் இறுதிக்கால, அதாவது 1970 ஆண்டின் பிற்பகுதியிலே தங்களுக்கான விடிவை நோக்கியதாக இளைஞர்களால் ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஆயுத போராட்டமும் 2009 ஆண்டு மௌனிக்கப்பட்டது. நிச்சயமாக இந்த இடத்திலே தமிழர்கள் ஆயுத வழியாகவும் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள், அகிம்சை வழியாகவும் தோற்கடிக்கப்பட்டார்கள். இருந்த போதிலும் தங்களுடைய உரிமை சார்ந்து, அதாவது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டாலும் அரசியல் போராட்டம் அல்லது அகிம்சை வழியான போராட்டம் நிச்சயமாக ஒரு இனத்தினுடைய அடையாளம் என்று சொல்லப்படுகின்ற அந்த போராட்டத்தை நிறுத்திவிட முடியாது. ஏனென்றால் அந்த அடிமைப்பட்ட இனத்துக்கு அல்லது ஒரு தேசிய இனத்துக்குரிய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை அத்தனையும் கொண்ட ஒரு தொன்மமிக்க இனம் இன்று அடிமையாக அல்லது தங்களுக்குரிய உரிமையற்று வாழ்ந்து வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த இனத்திற்கு இந்த நாட்டிலே அவர்கள் வாழ்கின்ற அந்த தேசத்திலே தங்களுடைய உரிமை கேட்டு போராடுவதற்கான அந்த உரிமை நியாயம் இருக்கிறது. இதுதான் ஒரு தேசிய இனத்திற்கான சட்ட வரையறையாக இருக்கிறது. சரி, அந்த வகையிலே மா. சக்திவேல் அவர்கள், அருட்தந்தை மா. சக்திவேல் அவர்கள் சொல்வது போன்று இந்த ஆட்சி காலத்திலே தமிழ் மக்களுக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை. நிச்சயமாக அதுவும் ஒரு வகையிலே உண்மை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் காலங்காலமாக இந்த இலங்கையை ஆண்டு வந்த சகல அரச தலைவர்களும் தமிழ் மக்களுக்கு பலவிதமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வாக்குறுதிகள் ஊடாக தமிழ் மக்களுக்கு என்ன கிடைத்தது அல்லது தமிழர்கள் எதனை சாதித்தார்கள் என்கின்ற விடயமும் நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இறுதியிலே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை, தமிழ் மக்கள் எதனையும் சாதிக்கவில்லை. ஆக மொத்தத்தில் இன்று தமிழ் மக்கள் வலியை சுமந்தவர்களாக, தங்களுடைய வாழ்வை தொலைத்தவர்களாக இருப்பதுதான் நிதர்சனமாக உண்மையாக இருக்கிறது. இருந்தாலும் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் எந்த ஆட்சி மாற்றப்பட்டாலும் தமிழ் மக்களுக்கு எதுவுமே கிடைக்கப் போவதில்லை. குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சி காலத்தை எம்மவர்கள் அல்லது எங்களுடைய மக்கள் அல்லது புலத்திலே வாழ்கின்ற எங்களுடைய உறவுகள் எப்படித்தான் கூறினாலும், ஆனால் அனுரகுமார திசாநாயக்க என்பவர் எப்படியான தீர்வு திட்டங்களை தமிழ் மக்களுக்கு முன்வைக்க போகிறார் என்கின்ற வினா எழுந்திருக்கிறது. நிச்சயமாக அவரை பொறுத்தவரையிலே அனுர அசைந்தாலும் அனுரவனுடைய கட்சியில் இருப்பவர்கள் தமிழர்களுக்கு எள்ளளவை கூட, அதாவது கிள்ளி கொடுப்பதற்கு கூட அனுமதிக்க போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் அதே வரலாறு எமது மக்களுக்கு கற்றுத்தந்த பாடமாகவும் இருக்கிறது. அந்த வகையிலே தமிழர்கள் இதனூடாக
தங்களுடைய அகிம்சை ரீதியான போராட்டத்தை அல்லது அரசியல் ரீதியான போராட்டத்தை நிச்சயமாக கைவிட முடியாது. ஏனென்றால் அந்த இனத்திற்கான வலி வேதனைகள் அத்தனையுமே பொதிந்து கிடக்கிறது. இந்த இனத்திற்கான தியாகங்கள், அளப்பரிய தியாகங்களை எங்களுடைய இனம் செய்திருக்கிறது. அந்த தியாகங்களை நிச்சயமாக நீத்து போய்விட வைக்க முடியாது. அதற்கான அந்த தியாகத்திற்கான பரிகாரம் நிச்சயமாக கிடைத்தே தீர வேண்டும். எங்களுடைய இனம் விடுதலை அடையும் வரை அவர்கள் போராட்டங்களை அதற்காக ஆயுதம் தூக்கி போராடுங்கள் என்று சொல்ல வரவில்லை. அந்த இனத்திற்காக போராட்டம் என்பது பல வடிகளிலே, எழுத்து வடிவிலும் போராடலாம், அகிம்சை வடியிலும் போராடலாம், அரசியல் ரீதியிலும் போராடலாம். இப்படி பல வகையிலே போராட்டங்களுடைய வடிவங்கள் இருக்கிறது, வடிவங்கள் மாறி இருக்கிறது. ஆனால் எமக்கான உரிமை சார்ந்து அத்துணை வடிவங்களிலையும் போராட வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஈழத்தமிழர்களுக்கும் இருக்கிறது என்கின்ற மிக முக்கியமான அந்த செய்தியுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.